ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 4 எக்ஸாமை பற்றியும் அது ஏற்கனவே பல பேர் பேசிட்டாங்க. நம்ம அதை பற்றி பேசி எதுவும் ஆக போகிறது கிடையாது. இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் ஒன்று இருக்குமில்ல, அதை ஜஸ்ட் நான் ஓரலாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மெயினாக பார்க்க போகிறத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு நம்ம வந்து டெஸ்ட் பிளான் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் பிளான் எப்படி அப்படின்னா, அதை வந்து நான் கண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது. அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளோதான், சரிங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோம்னா நானாக மேக் பண்ணுறது கிடையாது. இது இந்த குரூப் 4 எக்ஸாம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் வந்து தமிழை மட்டும்தான் நம்பி போனேன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ், அதுக்கப்புறமா வந்து மேக்ஸ், இதை பெரும்பாலும் வந்து நம்பக்கூடியவங்க தான். ஜிஎஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பார்ட் பார்த்தா போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து போனோம். மெயினாக நான் அப்படி தான் போனேன், அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா எங்ககிட்ட போத் சீனியர் ஷார்ட் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. எங்கிட்ட அது இருந்தாலே போதும், நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 145 எபோ போட்டோம் அப்படின்னா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி படித்தோம். அங்கே கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ண தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு 9:15 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துறாங்க. ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி பார்க்கும்போதே அதில் பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம படித்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட புக்கில் இருக்கக்கூடியதோ இல்லை வந்து பார்த்தோம்னா பப்ளிகேஷன்ஸ் ஏதாவது புக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதை வாங்கியோ இல்லை யூடியூப் சோர்ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வச்சு படித்தோம். ஆனால் அங்கே கேட்டிருக்கிறது எல்லாமே நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது. சிலபஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பழமையாக இருக்கக்கூடியதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்தோம் நம்ம. அப்போ அந்த வகையில் எல்லாருக்குமே டஃப் தான். அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70 கொஸ்டின் போடுறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. கிளாஸ் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தோம்னா 90+ போட்டுட்டு இருந்த நம்ம அங்கே வந்து 70 அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டம். இன்னும் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம வந்து செக் பண்ண கிடையாது. ஏன்னா அஃபிஷியல் கீ இன்னும் வரல, அது வந்தால் தான் நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ குரூப் 4 வந்து டஃப்பாக இருந்துருச்சு. ஓகே, இதுக்காக நம்ம வந்து ஏதாவது லீகலாக பார்த்தோம் அப்படின்னா ரீ எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலுமே நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கணும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கான அந்த உரிமையை கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணால் நம்ம போராடலாமே தவிர ரீ எக்ஸாமுங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்து இப்போ நடந்த நமக்கு அதே சிலபஸில் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வருது. அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அதில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து மார்க் ஸ்கோர் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 4ல எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கும், அந்த கொஸ்டின்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம கணிக்கலாம். இருந்தாலுமே இப்போ வரக்கூடிய அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது அடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம், அதாவது மெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதால ப்ரிலிம்ஸில் கூட இதே டஃப்னஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எதுவுமே வந்து நம்மளால் இப்படி தான் வரும் அப்படிங்கிறத கணிக்கவே முடியல. அதனால் நம்ம அடுத்து வந்து பார்த்தோம்னா எக்ஸாமுக்கு மூவ் பண்ணலாம். என்ன நடக்குதோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? அதை பற்றி ஒரி பண்ணி ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு சிலர் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப் பார்த்துட்டு அதில் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வருத்தப்பட்டுட்டு அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து அவங்களோட வேலையை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, நானுமே பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4க்காகவும் குரூப் 2க்காகவும் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறது தான். பார்த்தோம்னா போத் சீனியர் எலிஜிபிள் ஆகி ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஓ 4ஓ அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் வச்சு அப்ளை பண்ணாலும் நான் வந்து படித்து எக்ஸாம் எழுதுனா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோக்காகவே நிறைய டைம் ஒதுக்கி அதிலே வந்து கான்சன்ட்ரேஷன் போயிட்டதால படிக்க முடியல. நம்ம வந்து சீனியர் முடிச்சுட்டு எதுவாக இருந்தாலுமே வந்து படிக்கலாங்கிற கான்செப்டில் இருந்ததால அந்த மாதிரி எதுவுமே முன்னாடி வந்து படித்து எக்ஸாம் எழுதலை. இருந்தாலும் எக்ஸாம் அட்டன் பண்ணோம், அவ்வளோதான், ஒரு பேருக்கு அட்டன் பண்ணோம். அதே போல் இப்போ வரக்கூடிய எக்ஸாம், அதாவது இப்போ போன அந்த எக்ஸாம் மட்டும் தான் நம்ம படித்து எழுதணும். அதே போல் இப்போ வரக்கூடிய எக்ஸாம் படித்து எழுத போகிறோம் குரூப் 2க்கு. ஓகே, இதில் நம்ம ஸ்கோர் பண்ண பார்ப்போம். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நானுமே ஒரு ஸ்டூடெண்ட் தான், சரிங்களா? அப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டாஃப் எல்லாம் கிடையாது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். அப்போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் பிளான். இப்போ டெஸ்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4ல இருந்தே டெஸ்ட் வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே போல் குரூப் 2க்குமே வந்து டெஸ்ட் வச்சு கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செவ்வாய்க்கிழமை இல்லைனா புதன்கிழமை நடக்கலாம். அப்படி நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்ததுன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை நான் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறேன். அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், அதனால் வந்து நீங்கள் யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. அந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் நமக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் வந்து சேனலில் ஒரு சின்ன வீடியோ கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நமக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். ஒரு சிலர் வீட்டிலிருந்தே படிப்போம், கண்டிப்பாக வந்து இன்ஸ்டியூஷன் போக மாட்டோம். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் ஃப்ரீயாக தான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட ஓன் கொஸ்டின் பேப்பரே கொடுக்குறாங்க. முடிஞ்சால் ஏதாவது ஒன்று இல்லைனா 2 சேனலோட கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் இந்த எம்ப்ளாய்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து நடத்தக்கூடியது, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தானே, அப்போ அந்த சைட்லேருந்து நடத்தக்கூடியது. ஓரளவு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இதுலேயுமே பெருசாக கொஸ்டின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகலை. ஆனால் மேக்ஸ் சைடு வந்து கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு ப்ரெசென்ட் ஆயிருந்தது.
ரீசனிங் சம்ஸ்லாம் அந்த மாடல் ரிலேட்டடாக வந்துருந்தது. அப்போது நம்ம அந்த மாதிரி ஒரு சில நமக்கு எது ஃபேவராக இருக்குமோ அதை வந்து நம்ம தெளிவாக திருப்பி ரீகால் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே டெஸ்ட் எழுதுங்க. ஓஎம்ஆர் நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ஃபார்மேட் பிரச்சனை கிடையாது. அதே போல் வந்து நீங்களே கூட ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வெறும் பேப்பர்லேயே நீங்கள் ஏபிசின்னு சொல்லி ஆப்ஷன் போட்டு ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்க்கான சொல்யூஷன்லாம் தேவைப்படும். இல்லை டெஸ்ட் எழுதுறதுக்கான கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனுக்கான வீடியோ நமக்கு தேவை தானே. இப்போ வீடியோவாவோ இல்லை அப்படின்னா லைவாவோ நம்ம போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஒரு 25 கொஸ்டின் இருக்குமா, ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதிகபட்சமாக. லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணோம்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். நான் ரெக்கார்டட் வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அப்போ அந்த மாதிரி அதுக்கான சொல்யூஷன்ஸ் வீடியோ முதற்கொண்டு நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். அதுக்கான சொல்யூஷன் வீடியோ நம்ம ஒன்று கொடுத்துறோம். எதுக்கானது அப்படின்னா மேக்ஸ்க்கு மட்டும். மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ இதை பேஸாக வச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு விருப்பம். அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். விருப்பமாக இருக்கிறவங்க எல்லாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கொடுக்குற கொஸ்டின் பேப்பரை கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. அந்த மேக்ஸ் டிஸ்கஷன் கிளாஸுக்கு கண்டிப்பாக வந்துருங்க. டிஸ்கஷன் பண்ணுவோம். தமிழ் பிளஸ் ஜிஎஸ்ல கூட நமக்கு மார்க்ஸ் மிஸ் ஆகலாம். இப்போ வந்து நம்ம கொடுக்குற கொஸ்டின் வராமலையும் போகலாம். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே கொஸ்டின் தான் வரணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அதே மாடல் இருந்து ஒரு கொஸ்டின் வந்தால் கூட நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதனால வந்து மேக்ஸ்க்கான சொல்யூஷன் மட்டும் இப்போதைக்கு கொடுக்கலாம். பின்னாடிக்கு நமக்கு தேவைப்பட்டதுனா வேணா அந்த ஜிஎஸ் பார்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன், லைவ் கிளாஸ் இதெல்லாம் நம்ம போட்டு வந்து கொண்டு போய்க்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஓகே, ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் நான் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் நான் வந்து உங்களுக்கு லைவ் ஏதாவது கண்டக்ட் பண்ணேன் அப்படின்னாலும் அந்த குரூப்பில் நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் வந்துட்டு அதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது தான். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான என்ன ஆன்சரோ அதை நான் ரிப்ளையாக கொடுக்குறேன்.